தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்னு ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுதுங்க. ரொம்ப 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 முக்கியமான பலன்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்க போகிறவர் இவர் தான். 7ஆம் அதிபதி செவ்வாய், அவரும். இந்த செவ்வாயோட பாதிப்பு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்னென்னு பார்ப்போம். இதை நல்ல வகையிலும் நிறைய விஷயம் இருக்குது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்கள் ராசி அதிபதி குறிப்பாக சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்து பயணிக்க போகிறார். அதில் ஒரு யோகங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னா, அடுத்து வருகின்ற சில மாதங்களுக்கு ஒரு அச்சாணியாக இருக்க போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தம் இது ஒரு பயனுள்ள மாதமாக இருக்கும். உங்கள் 11ஆம் அதிபதி வேறு 4ஆம் இடம் ஸ்தானத்தில் பயணிக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒன்றா பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 5ஆவது ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பயணிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்க போகுது. பெயர் புகழ் அந்தஸ்து உயர்கிற காலகட்டம். ஒரு சிறு யோகம் உண்டு. இப்போ இது லக்ஷ்மி கடாட்சமாக சூழ்நிலை வரும். வீடே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வருகிற அம்சம் உண்டு. அத்தை என்ற ஒரு வகையில் ஆதாயம் உண்டு. இப்போ எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு ஆணாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலை உண்டு. இதே பெண்ணாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு வேலையில் வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. குழந்தைகள் வகையில் சந்தோஷப்படுகிற சூழ்நிலை உண்டு. எவ்வளோ யோகம் இருக்குது பாருங்கள். ரைட். முக்கியமாக திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்ப்போம். உங்கள் 2-7க்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துல வலிமை குன்றிருந்தார். இப்போ வக்ரம் பெறு நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது உச்ச பலனே கொடுக்குதுங்க. அப்போ இத்தனை நாளாக திருமணம் என்ற ஒரு ஸ்தானம் வலிமை கொண்டு இருக்கும்போது பல தொந்தரவுகள். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனே ஆகாது. கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க, பதில் வரல. பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயிடுச்சுங்க, நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. பூ வைக்கிற நிலைமைக்கு போய் நின்னது. இது மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதிலே வரல. கிணத்துல போட்டு கல்லுமா இருந்தது. இப்போ உங்களுக்கு திருமணம் உறுதியாகும் தன்மை வந்து விட்டன. இது நிச்சயமாக நடக்கும். திருமண விஷயத்தில் வளர்ச்சி ஒன்று, அதில் நல்லபடியாக உண்டு. குடும்ப பொருளாதார விருத்திகள் உண்டு. இப்போ குடும்ப உறவுகளை பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் இருந்து அதெல்லாம் சரியாக போகுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் உறுதியாகும்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்குலாம் டைவர்ஸாகி அந்த மாதிரி ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருந்தது. அவங்களுக்கு திருப்பி வரன் அமையிற சூழ்நிலை. ஆக மொத்தம் எந்த ஒரு சூழ்நிலையும் குடும்ப உறவுகளில் புது நபர்கள் வருகிற அம்சம் உண்டு. அப்போ திருமணம் 2வது திருமணம் வரைக்கும் யோகம் உண்டு. இது தைரியமாக வச்சுக்கணும். ரைட். இப்போ வேலை. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் 8இல் வக்ரம் பெற்று நிலையில் இருக்கார். 6ல் ராகு பகவான். அப்போ இந்த இடத்துல என்னென்னா வேலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அங்கீகாரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்பொழுது 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால ஆப்பனன்ட் பார்ட்டி மேலதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல காம்படிஷன்களாக விலகிற சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா செவ்வாய் தான் தொழிலுக்கு காரகனுங்க. அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் செய்யும் இடத்தில் குழப்பங்கள் தீர்வு வரும். இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்துலையோ கேந்திரத்துலேயோ கோணத்துலேயோ இருந்தால் அவங்களுக்கு வேலை உறுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 9ல் பயணிக்கிறார் இல்லையா? அப்போ வேலையில் இருந்த அசோபரிகள் அதெல்லாம் குறைஞ்சு சுப காரியங்கள் நடக்க போகுது. பதவி உயர்வு உண்டு, அங்கீகாரம் உண்டு. இதில் டைரக்டாகவே மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் கருத்தை தெரிவிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. நீங்களே மேலதிகாரிகளை வர வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு அவர் 8ல் இருக்கிற முயற்சி மட்டும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும். மிச்ச ஸ்தானம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வளர்ச்சி. இந்த நேரத்தில் கடன் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி தான் கடன் வேறு. இப்போ சார் ரொம்ப நாளாக ஒரு கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது இடம் வீடு வாங்குறதுக்கு சேங்ஷன் ஆகாமல் இருந்தது. கடன் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு, கடன் அடைக்கிற அம்சம் உண்டு. ரெண்டுமே எடுத்துக்கும். ஏன்னா மிதுனம்ங்கிறது இரட்டைத்தன்மை. இப்படி வளைந்து கொடுக்குற ராசி புதன். அப்போ கடன் வேணுங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும், கடன் அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த 2 தன்மையும் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. வண்டி வாகனம் இதெல்லாம் யோகம் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் ஜாதக ரீதியாக இந்தந்த வண்டி யோகங்கள்லாம் இருக்கும், அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. பிஸ்னஸ். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். 10க்குரியவருக்கு பார்த்திங்கன்னா சனியோட தொந்தரவும் இல்லை, குருவோட தொந்தரவும். ஆக நீங்களே ராஜா நீங்களே மந்திரின்னு வேலை செய்ய போகிறீங்க. உங்கள் 11ஆம் அதிபதி 4லிருந்து 10 பார்க்குறார். அப்போ
வேலை செய்யும் இடத்துல சுய அங்கீகாரம் ஒன்று. அப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்குது. அரசு ஆதாயம் உண்டு. லோன் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. ஒரு கடையை இன்னொரு கடையாக விருத்தி பண்ணுற அம்சம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி தொடர்பு வேறு 1 2 மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. புது முயற்சி சக்ஸஸ் ஆகும். இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு ஐட்டத்தை இறக்கி இது பண்ணலாம், புது மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணலாம், புது யுக்திகளை கையாளலான்னு பல ஐடியாஸ்கள் வரும். ஆனால் எக்ஸிக்யூஷன் இப்போ தான் நடக்கும். அதன் மூலம் இதாக இருக்குது. ரைட். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆல்ரெடி சொன்னேன், சந்தோஷம் உண்டு. அது பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சுற்றுலா சென்று வருதல், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு வருது, நீர்நிலை உள்ள இடங்களுக்கு சென்று போயிட்டு வருதல், இதெல்லாம் அமைப்பு வந்திருக்குங்க. குறிப்பாக இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு டூரு இந்த மாதிரி அம்சம் இருக்குது. அது நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்குது. போயிட்டு வருவதில் யோகம் உண்டு. சிறு விரயம் இருக்குது. அது சுப விரயமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற அம்சம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரும்பொழுது உறுதியாக இருக்கும். இப்போ குலதெய்வ கோயிலில் அந்த புடவை ஏலத்துக்கு விட்டு எடுத்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு புடவை அப்படின்னு வருது. ஒன்று புடவை சாத்த வேண்டியிருந்தால் சாத்திருங்க, கோயிலில் புடவை வந்தால் அதை பார்த்துக்கங்க. ரைட். இப்போ 8ஆம் அதிபதி அவரே அஞ்சில் பயணிக்கிறார். இப்போ ஒரு சிலர் ஜாதக ரீதியாக குழந்தை எடுக்க வேண்டிய யோகம் சொல்லியிருப்போம். குழந்தை ரொம்ப நாளாக பேசாத குழந்தைகள் பேசக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். இந்த திருமணத்தில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். காதல் திருமணம் கைகூடும் சூழ்நிலை உண்டு. ரொம்ப நாளாக திருமண தடையாக இருந்தது, லவ் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பதிலே வரல. 5 7 தொடர்பு 11 தொடர்புனா காதல் திருமணம் வெற்றி அடைகிற காலகட்டம் இதுவே. அப்போ ரொம்ப வயசானவங்களுக்கு கூட திருமண யோகம் வந்திருக்கு, இது பார்க்கலாம். ரைட். இப்போ 8ஆம் அதிபதி அவரே உங்கள் ராசி அதிபதி. 5 பயணிக்கலாம். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி இதில் யோகம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட் டே ட்ரேடிங் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஷேர் மார்க்கெட் யோகங்கள் உண்டு. சிறுக சேமிப்பு உண்டு. பெண்களால் ஆதாயம் இருக்கிறது. உங்கள் 12ஆம் அதிபதி 9 12க்குரியவர் 2ல் வக்ரத்தில் இருந்தார். 9ஆம் தந்தை, 12ஆம் இது தொலைதூரம், வெளிநாடு வெளியூர், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராமல் போனவங்க திருப்பி போகலாமான்னு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்போது சென்று வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. 4ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. தொலைதூரம் சென்று படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. அரசு கிரகம் 4ஆம் இடத்துல பயணிக்கும் போது மாணவர்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லாயிருக்கும், நினச்ச இடத்துல இதாக இருக்கும். மருத்துவத்துறையில் படிக்க விருப்பம் உள்ளவங்களுக்கு மருத்துவ வாய்ப்புகள் உண்டு. இந்த லாயர், மருத்துவர்லாம் தானாக தேடி வருகிற சூழ்நிலை உண்டு. இப்போ அதுக்கு முயற்சி பண்ணலாம். மாணவர்களுக்கு டெவலப் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கு, கொஞ்ச நாளைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். மனதுக்கு பிடித்த காலேஜ் கிடைக்கும். இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலைக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் படித்து முடித்தவங்க வேலை கிடைக்கும். ஆரம்ப சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஆரம்பத்தில் சாதாரண சம்பளம், ஆனால் அது சேர்ந்துருங்க. சம்பளத்துக்கு கௌரவம் பார்த்துட்டு போகாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த படிநிலைகள் தடைகள் ஏற்படும். அப்போ சம்பளத்துக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டிங்கன்னா போக போக வளர்ச்சி கொடுத்துரும். ரைட். ஓகே. நிறைய வீடியோ கீழே நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க போன வீடியோஸ்லாம், அதுக்கான பதில் இப்போ கமெண்டில் இருக்க பதில் சொல்லுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்குற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். சரி. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, இந்த உடல் தொந்தரவு, கால் வலி, அதில் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், மூச்சு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இதெல்லாம் இன்னும் 2 3 வியாதியை பற்றி கேட்டிருந்தீங்க. பொதுவாக வியாதிகள் குறையிற காலகட்டம் அது ஃபஸ்ட். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு பரிகாரம் அப்படி என்னென்னா சிம்பிள். அம்பாளை சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதா பாருங்கள். அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. இது உடல் உபாதைகள், உடல் பிணிகள் குறையும், மாற்றுக்கருத்தே இல்லை. உடல் பிணிகள் குறையும்னா நகை வாங்குகிற யோகமாக மாறிடும். ஏன்னா இப்போ எல்லா விதத்தையும் சகல ரோக நிவாரணி மாறி. அப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி தான் வெற்றி ஸ்தானம், வியாதியை வெல்லக்கூடிய ஸ்தானம். அது நல்ல ஸ்தானத்துக்கு வந்தாச்சு, உங்கள் சுகஸ்தானத்தில் வந்தனால வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி இருக்கிறனால அந்த ஒரு பாயிண்ட்டும் பண்ணிட்டா இன்னும் வெற்றி அடையும். இது மாற்றுக்கருத்து இல்லை. ரைட். ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள், இதெல்லாம் சொல்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பரிகாரம் தேவைப்படுகிறது. அந்த பரிகாரத்தையும் சொல்கிறேன். கோயில் பரிகாரம் வீட்டிலே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் உண்டு. முதல்ல வீட்டிலே செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. ஃபஸ்ட்டு
வீடு சுத்தபத்தமாக இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும். வீடு துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு பயன்படுத்துங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருந்தாலும் பயன்படுத்தலைன்னா பயன்படுத்துங்க. கல்லுப்பு பயன்படுங்க. வாசனை திரவியங்கள், வீடு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த மாதத்துக்கு தாங்க முக்கியம். ஏன்னா சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருக்கு, நட்பு கிரகம் தான். சனியோடு சேர்ந்துருக்கிறது லட்சுமி கடாட்சம். பார்த்திங்கன்னா அந்த சனினா அழுக்கு, அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. அதனால் வீடு ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி, லட்சுமி கடாட்சம் வர மாதிரி இருக்கும் பொழுது மன நிலைமைகள் எல்லாமே எல்லா விருத்தியும் சரி தான் சிறந்த பரிகாரம். வீட்டிலே பரிகாரம். தீபம் போடணும். அது நெய் தீபம் ஏற்ற வளர்ச்சி வெற்றி உண்டு. தயாராமல் போடலாம். ரைட். ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் பயன்படுத்துங்க. 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு 1, 5 எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். கிழமை இல்லை, புதன், வெள்ளி, வியாழன், அப்பப்போ சனிக்கிழமை, சனி பெருக்கு தான். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.